ஸோ என்னோடய டேபிள் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பெரிய ஸ்டேஷ்னரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக ஆர்கனைசர்லாம் வந்து வாங்கலை. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வந்து நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டீல் டைனிங் டேபிள் இருந்தது. இது சும்மா ஒரு ஸ்டீல் டேபிள் தான், ஃபங்க்ஷன்ஸ்லலாம் போடுவோமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் தான் எடுப்போம், மீதி டைமில் சும்மா இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டடி டேபிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே ஒரு ஷால் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஆர்கனைசர் மாதிரி செஞ்சு நான் அந்த டேபிளில் வந்து வச்சேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த ஆர்கனைஸ் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் வேணால் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் அது உள்ள வந்து என்னோடய ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் டைரி நோட்ஸ்லாம் நான் அந்த டைரியில் தான் எடுத்து எழுதி வைப்பேன். பென், அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதில் நான் கொஞ்சம் ஸ்டப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், டிமார்ட்டில் வாங்கின ஆர்கனைசர். ஸோ அது உள்ளேயும் வந்து JBL ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் பர்ஸ் இருக்குது. அர்ஜென்ட்டாக நம்ம அவுட்டிங் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு பர்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மெயினாக முக்கியமாக தேவை அந்த லேப்டாப்பு. பட் இப்போதைக்கு லேப்டாப்புமே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாப்பா வந்துட்டு லேப்டாப்புமே அவ்வளோவா டச் பண்ண முடியறதில்ல. ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணுறப்போ லேப்டாப் எடுத்துப்பேன். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெஸ்க்கு கேலண்டர் நிறைய அவைலபிளாக இருக்குது அமேசானில். ஸோ இது வந்து நான் வந்து பண்ண டெஸ்க் கேலண்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் அண்ட் டேட் மட்டும் இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த DIY கேலண்டர் நான் வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட டேபிளில் வந்து அவங்களேவே செய்ய சொல்லி சில ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் ப்ராடக்ட்லாம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அந்த டேபிளில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டெடி பேர் டால் வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அவங்க கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களேவே ஒரு நோட்டீஸ் போர்ட் க்ரியேட் பண்ண சொல்லலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த நோட்டீஸ் போர்ட் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து நான் இந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த போர்ட் பின் இருக்கும், அந்த போர்ட் பின் வச்சு நீங்கள் என்ன ஸ்டிக்கி நோட்ஸில் இல்லை பேப்பர்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த போர்ட் பின் வச்சு நீங்கள் அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், பின் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஸோ இது வந்து நான் வந்து தஞ்சாவூரில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷாப் இருக்குது, இதுக்குன்னே நான் அங்கே வாங்கினேன். கோவிலுக்கு வர்றவங்க கோவில் உள்ளேயும் நிறையா இருக்குது, நீங்கள் டால் வாங்கலாம். பட் இந்த அளவுக்கு இது வந்து வாங்கி ஒரு 1-2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நல்ல கலர் போகாமல் ரொம்ப நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். சில டால்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்றது மேபி முடிஞ்சால் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டமுக்கு அவைலபிளாக இருக்குது அமேசானில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெஸ்க் கேலண்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டேபிள் வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேலண்டர் இருக்குது, 2017 கேலண்டர். ஸோ நான் அதோட பேக் சைட் வந்து நான் ஒரு குட்டி நோட்டீஸ் போர்ட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோம் ஷீட் அண்ட் கலர் பேப்பர்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் வாங்கி நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி லீவ் டைமில் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்கள வந்து டிவியோ மொபைலோ பார்க்க விடாமல் இந்த ஒர்க் பண்ண விடலாம். அவங்களும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோம் ஷீட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிகால். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஃபோம் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போட் பின் வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோம் ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் போட் பின் வந்து நீங்கள் வந்து ஃபோம் ஷீட்டில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபோம் ஷீட்டை வந்து மெயினாக நான் வச்சுருக்கேன். சைடில் வந்து சும்மா இந்த மாதிரி கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வெறுமனே வந்து வெறும் ஷீட் மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க அவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக வந்து விளையாடுவாங்க. ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல கூட நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்டிக் பண்ணிட்டு அந்த பேப்பர் வந்து வந்துடும். பட் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வேறு இடத்துல கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. கலர்ஃபுல்லாக ஒரு குட்டி நோட்டீஸ் போர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து லீவில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு குட்டி குட்டி கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ண விடுங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து வீட்டில் உள்ள டேபிளே வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்டில்